இது ஏன்னா இது நம்ம கவுத்தி மலையில இருந்து வருது நம்ம சொல்லிக்கலாம். தமிழ்நாட்டு நாடு, தமிழ்நாட்டு மலையில இருந்து வருது, நம்ம ஆறு, நம்ம தண்ணி. ஆனால் இதை பற்றி எள்ளளவும் தெரியாத ஆட்சியாளர்கள் தேர்தல் நேரம் வந்தா மட்டும்தான் அவங்களுக்கு ஞாபகம் வரும் நந்தன் கால்வாய். மற்ற நேரத்தில் அது என்னன்னு கூட தெரியாது. அதுவும் விக்கிரவாண்டி அப்பப்போ இடைத்தேர்தல் வந்துட்டு இருக்கு. 3 இடைத்தேர்தல், ஒவ்வொரு இடைத்தேர்தலையும் வந்து நந்தன் கால்வாய், நந்தன் கால்வாய். கடந்த முதலமைச்சர் கடந்த இடைத்தேர்தல் நேரத்தில் அங்கே வந்து நந்தன் கால்வாய்க்காக 34 கோடி ஒதுக்கீடு செய்வோம் என்று அறிவித்தார்கள். ஆனா அந்த ஒதுக்கீடு 34 கோடி ஒதுக்கீடு செஞ்சு என்ன பண்ண போறீங்க? 34 கோடியில 30 கோடி இருக்கிற கான்ட்ராக்டர் அடிச்சுட்டு போறான். அது ஏன்? ஒரு கால்வாயில ஒரு சிமெண்ட் வச்சு கிட்டத்தட்ட ஒரு 25 கிலோமீட்டர், அவ்வளவுதான். இங்க 12 கிலோமீட்டர், அங்க ஒரு 12 கிலோமீட்டர். பனமலை ஏரி இருக்கும். பனமலை ஏரியில இருந்து பாத்தீங்கன்னா இடையில கொஞ்சம் பார்த்தா வீடூர் அணைக்கு போகுது. வீடூர் அணைக்கு உசுடு, பாண்டிச்சேரி உசுடு ஏரி. அப்போ 4 மாவட்டம், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, விழுப்புரம், இந்த 4 மாவட்டத்துல 80 லட்சம் பேருக்கு மேல இருக்கிறாங்க. பாண்டிச்சேரியில ஒரு 10 லட்சம் பேர் இருக்கிறாங்க. அப்ப இவ்வளவு மக்களுக்கு பயன்படுகின்ற ஒரு திட்டத்தை இவ்வளவு காலமா நம்ம போராட வேண்டியதுன்னா நம்ம தலையெழுத்து நினைத்து பாருங்க. வெக்கம், அதெல்லாம் நம்ம வெக்கி குடிக்கணும்.